This is the roadmap video how you can become a PPC ஸ்பெஷலிஸ்ட் பேப்பர் கிளிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத தான் க்ளீனாக பார்க்க போகிறோம். ஏன் இதை பற்றி பர்டிகுலராக பேசுனா இது ஒரு ஹை டிமாண்டடான ஜாப் ரோல். இப்போவும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி உங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அரௌண்ட் 40,000லேருந்து 70,000 வரை ஏர்ன் பண்ணலாம். அதை விட அதிகமாகவும் ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து லேக்கில் கூட போயிட்டுருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் செஞ்சீங்கன்னா யூ ஆர் ஏர்னிங் கிரேசிலி. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் பர்டிகுலராக பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டிக் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஸ்டிக் பண்ணுங்கள். இது ஒரு ஹை டிமாண்டடான ஸ்கில். யார் நினச்சாலும் இதை உட்காந்து லேர்ன் பண்ண முடியும். ஒரு லேர்னிங் க்யூரியாசிட்டி இருந்தால் உட்காந்து நீங்கள் யூடியூப்லேயே இதை லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிபிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேப்பர் கிளிக் 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 ஒவ்வொரு கிளிக்குக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். கன்ஃபியூஷனாக இருக்கா? உங்களுக்காக டீகோட் பண்ணுறேன். அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸை வந்து ஆன்லைனில் ஃபைண்ட் பண்ணி உங்களோட சேல்ஸையோ லீட்ஸையோ ஆன்லைன்லேருந்து கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் டிப்பிக்கலாக என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸை லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களை பற்றின ஒரு பிளாக் போஸ்ட்டை ரைட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா மூலம் ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரதோ ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டை பில்ட் பண்ணுறதோ அப்படின்றதுக்காக சோஷியல் மீடியாவை லெவரேஜ் பண்ணுவீங்க. எதர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவீங்க. எல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டிப்பிக்கலாக பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணியும் சோஷியல் மீடியாவில் வந்து கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன், நான் வந்து வெப்சைட்டும் வச்சுருக்கேன், பிளாக் போஸ்ட்டும் வச்சுருக்கேன், ஆனால் என்ன இருந்தாலும் என்னோடய அவேர்னஸ் பீப்புளுக்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் சேல்ஸாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, லீட்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிபிசியை ட்ரை பண்ணலாம். அதாச்சும் வந்து நீங்கள் வந்து மணி வந்து பே பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட கண்டென்ட், உங்களோட ஆட்ஸை வந்து ரைட் டைமில் பொட்டென்ஷியல் கஸ்டமர்கிட்ட ஷோ பண்ணும். அதனால் என்ன நடக்குன்னா டைரெக்டாக சேல்ஸ் நடக்கும், டைரெக்டாக உங்களுக்கு வந்து லீட்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த பிபிசி வந்து ஹை டிமாண்டு. நான் இவ்வளோ நேரம் சொன்னது எதுவுமே புரியலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, லீட்ஸ்னால் என்னன்னு தெரியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதை சொன்னேன். ஓகே, நீங்கள் இப்போ வந்து பிபிசி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பிளேயர் தான். ஒன்று வந்து கூகுள் ஆட்ஸ், இன்னொன்று வந்து மெட்டா ஆட்ஸ், அதாச்சும் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஏன் மற்ற ஆட் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் மேஜராக அப் டு 90% ஆஃப் கம்பெனிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஒன்று கூகுள் ஆட்ஸ் இல்லைனா ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் மட்டும் லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கூகுள் ஆட்ஸோட லாஸ்ட் இயர் ரெவன்யூ மட்டும்னு பார்த்தா 200 பில்லியன். அதே பக்கம் ஃபேஸ்புக் ஆட்ஸோட அந்த ஆட்ஸ்லேருந்து மட்டும் வந்த ரெவன்யூ பார்த்தா 190 பில்லியன். அதனால தான் இது ரெண்டுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம்னு சொல்கிறேன். மற்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெறும் 10 பில்லியன் 12 பில்லியன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா இந்த ரெண்டு மட்டும் லேர்ன் பண்ணால் போதும். கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ். டிப்பிக்கலாக இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும்னு நினைக்கிறேன். அதாச்சும் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 செகண்ட் வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும் இல்லையா, அது ஒரு ஆட் தான். கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களே அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 4 ரிசல்ட்ஸ் வருதுல்ல, அது ஆடு தான். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஆட் வருது இல்லையா, அந்த ஆடு, இன்ஸ்டாகிராம் ஆடு, பின்ட்ரெஸ்ட் ஆடு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே ஆட் தான். இது எல்லாத்தையும் தான் ரன் பண்ணுறது நம்மளோட வேலை. அந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரைட்டான யூஸருக்கு ரைட்டான டைமில் ரைட்டான ஆட்ஸ் எடுத்துகிட்டு போய் காட்டணும். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ இந்த ஆட்ஸை ரைட் பண்ணி அதுக்கான காப்பி ரைட்டிங் எல்லாம் பண்ணி அந்த ஆட்ஸை ரன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஓகே கைஸ், இப்போ வந்து பிபிசினா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அது வந்து என்ன லேர்ன் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. கூகுள் ஆட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன பண்ணணும்னா ஆட்ஸ் எடுத்துகிட்டு போய் யூசருக்கு வந்து ஷோ பண்ணணும், அதுவும் தான் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எப்படி ஒரு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகுறது அப்படின்னீங்கன்னா அதை கொஞ்சம் டீப் டைவிங் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரிலப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி அப்ரிஷியேட் டு யூ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா நானும் வெரி ஃப்ரெஷராக தான் இருந்தேன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு. யூடியூப்பில் லேர்ன் பண்ணி தான் நானும் கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ்லாம் போய் லேர்ன் பண்ணணும்னு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டிக் பண்ணுங்கள், நம்ம டீப் டைவ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஈவன் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸையும் கூகுள் ஆட்ஸையும் நல்லா லேர்ன் பண்ணிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரியல் டைமாக ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதாச்சும் ஒரு சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா யாருமே உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன
என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா, அதில் எப்படி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது அப்படின்ட்டு ரியல் டைமும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஜாப்பு ஃப்ரெஷர் ஜாப் கெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த கான்செப்ட் மட்டும் தான் தெரியும், அது மட்டும் தான் தெரியும்னு போனீங்கன்னா யாருமே உங்களுக்கு அந்த ஜாபை கொடுக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் அதாச்சும் மெட்டா ஆட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ்குள்ளே ஜம்ப் இன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக பண்ணலாம், இல்லை மெட்டா ஆட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக பண்ணலாம். ஆனால் நான் ஒரு ஃப்ரெஷருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ரெண்டுமே லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேருந்து கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ்னால் என்ன, அது வந்து எங்கே ரன் பண்ணணும், அதாச்சும் ஃபேஸ்புக்கோட பிஸ்னஸ் மேனேஜர்னா என்ன, பிஸ்னஸ் சூட்னா என்ன, ஒரு கிளைண்ட்டோட அக்கௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட் கூட வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கேம்பெயினை வந்து க்ரியேட் பண்ணுறது, கேம்பெயின்னா என்ன, கேம்பெயினோட ஆட் செட்னா என்ன, ஆட் குரூப்னா என்ன, ஆட்னா என்ன அப்படின்ட்டு லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணணும். ஆடியன்ஸ்னா என்ன, ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக லேர்ன் பண்ணணும். அதுதான் இங்கே ஃபேஸ்புக் ஆட்ஸில் ரொம்ப முக்கியம். இங்கே பியூட்டி என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அப்சல்யூட் ஃப்ரீ. நீங்கள் எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. இங்கே ஃபேஸ்புக் ஆட்ஸில் மட்டும் இல்லை, கூகுள் ஆட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட் பார்க்குறீங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துப்போம். அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது, ஒரு ஃபோட்டோ வருது. அந்த வீடியோ, ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஃபோட்டோ கீழே ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி வருது இல்லையா, இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, இதை வாங்குங்க, ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு அந்த டெக்ஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டிவ் இமேஜஸ், வீடியோஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் பக்காவாக இருக்கணும். அதை தான் ஆட் காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட் காப்பி பக்காவாக ரைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை பக்காவாக ரைட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவான டிசைனிங் திங்கிங் இருக்கணும். எந்த மாதிரி இமேஜஸ், வீடியோஸ் யூஸ் பண்ணால் பீப்புள் பார்க்குவாங்க, எந்த மாதிரி டெக்ஸ்ட் ரைட் பண்ணால் பீப்புள் வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்ட்டு காப்பி ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னதான் லேக்ஸில் வந்து உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட ஆட் காப்பி வந்து நல்லா இல்லைன்னா ஒரு சேல்ஸும் வராது, ஒரு லீட்ஸும் கன்வெர்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல காப்பி எழுதுறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாச்சும் இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கணும். எந்த மாதிரி இமேஜஸ், வீடியோ போட்டால் பீப்புள் பார்க்குவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷுவலைஸ் ஸ்கில் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம் இந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிறதுக்கு. கைஸ், இதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் இதுக்காக வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி ரைட்டிங் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், கூகுளோட பாடியை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் பண்ணுறதுக்கு, அந்த ஆட் காப்பிக்கான இமேஜை பேசிக்காக டிசைன் பண்ணுறதுக்கு கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கான கிரியேட்டிவ் கிரியேட் பண்ணணும், அதாச்சும் அந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதுவே பெரிய கம்பெனினா டிசைனிங்காக ஒரு டீம் இருக்கும். நீங்கள் அந்த ஐடியா மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்காக அந்த இமேஜஸும், வீடியோஸையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓரளவு பெரிய கம்பெனி இருந்துச்சுன்னா அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் டிசைனிங்காக ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து அந்த இமேஜஸை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வீடியோஸை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பட் சின்ன கம்பெனினா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். பட் அந்த காப்பி ரைட்டிங் பண்ணுற இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கு வந்து கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் எனஃப். ஏன் இதுக்காக இவ்வளோ சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்லேயே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எதுனா இந்த ஆட் காப்பி தான். இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கோட ஆட்ஸ் மேனேஜரை பக்காவாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சூட் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஃபேஸ்புக் பிக்சல் வந்து வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த கன்வர்ஷன் எல்லாம் ட்ராக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் புரியலனா, இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணணும். ஃபேஸ்புக் பிக்சல்னா என்ன, கேம்பெயின்னா என்ன, ஆட் செட்னா என்ன, ஆட் குரூப்னா என்ன, டார்கெட்னா என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் யூடியூப்பில் போய் பர்டிகுலராக தேடி லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கைஸ் இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது வந்து கூகுள் ஆட்ஸ் தான். இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜெயிண்ட் யாருன்னா கூகுள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆட்ஸ் வந்து யூடியூப்லேயும் ஷோ பண்ண முடியும். ஒரு பெரிய வீடியோ பிளாட்ஃபார்ம்னா யூடியூப் தான், அதில் ஷோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சர்ச் ரிசல்ட்டில் 90% ஆஃப் யூசர் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணுவாங்க. அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்டில் மோஸ்ட்லி ஷோ பண்ணுற ஆட்ஸ் யாருன்னா கூகுள் ஆட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கூகுள் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது வந்து
கூகுள் ஆட்ஸ் தான். ஓகே கைஸ், இங்கே வந்து கூகுள் ஆட்ஸை லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் சொன்ன மாதிரி தான் ஒரு கூகுள் ஆட்ஸோட கேம்பெயின்னா என்ன, அந்த கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது, கேம்பெயினில் ஆட் குரூப்னா என்ன, ஆட் செட்னா என்ன, ஆட்னா என்ன, பட்ஜெட் எப்படி அலோகேட் பண்ணுறது, ஆட் காப்பி எப்படி ரைட் பண்ணுறது, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஆட் காப்பி, அதே மாதிரி இங்கேயும் ஆட் காப்பி ரைட் பண்ணுவோம். அந்த ஆட் காப்பி எப்படி ரைட் பண்ணுறது, டார்கெட் எப்படி பண்ணுறது, பீப்புளோட டார்கெட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக உட்காந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். இங்கே வந்து அந்த கூகுள் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸை விட சூப்பராக இருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து கன்றாவியாக இருக்கும். கூகுள் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்தால் பார்த்தா சூப்பராக இருக்கும். எனக்கு கூகுள் ஆட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் கைஸ். நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸாக இருந்தாலும் சரி, கூகுள் ஆட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆட் காப்பி வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா லீட்ஸ் வந்து கொட்டும். ஆட் காப்பி வந்து கேவலமாக இருந்துச்சுன்னா ஒரு லீட்ஸும் வராது, ஒரு சேல்ஸும் நடக்காது. ஸோ லீட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டார்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறோமோ அதுக்கான அந்த கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அதில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டார்கெட்டிங் முக்கியம், பட்ஜெட் அலோகேஷன் முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் உட்காந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. போய் அதை ஒவ்வொன்றும் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸையும் லேர்ன் பண்ணிட்டீங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸும் லேர்ன் பண்ணிட்டீங்க, ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிபிசிக்கான இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் இருந்தால் தயவு செஞ்சு அதில் ஜம்பின் பண்ணிடுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியலனா ஒரு பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபில் அப்ளை பண்ணுங்கள். என்னப்பா பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம இதுவரை லேர்ன் பண்ணியிருக்கோம், கேம்பெயினெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் ₹1 மணியை கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த லீட்ஸ் எடுத்துகிட்டு வருது, இந்த கன்வர்ஷன் எடுத்துகிட்டு வருது, இதுவரை நம்ம லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் இந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் மணி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபை கெட் பண்ண பாருங்கள். எல்லாம் முடிஞ்சால் பேசிக்காக பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான அந்த அந்த பேசிக்கான ஜாபை கெட் பண்ண பாருங்கள். இல்லைனா ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஜம்ப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த ஜாப்குள்ளே என்டர் ஆக முடியும். இல்லைனா இதில் என்டர் ஆகுது வந்து கஷ்டம். ஏன்னா நம்மளோட மணியை அங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜாப் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நானும் இதை தான் வந்து எக்ஸாக்டாக பண்ணேன் கைஸ். அதாச்சும் நான் வந்து பிபிசி ஆகலாம்னு நினச்சேன். பட் பிபிசியாக எடுத்தோன்னே ஆகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணேன். அங்கே வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணேன், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணேன், இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணேன். இந்த மாதிரி ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன். ஆனால் அதே சமயத்தில் பிபிசி கேம்பெயினும் ரன் பண்ணேன். கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின், ஃபேஸ்புக் ஆட்ஸ் கேம்பெயினும் ரன் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு அந்த பிபிசியில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் ஒரு இன்டர்ன்ஷிப்பில் ஜம்பின் பண்ணிடுங்க. இல்லைனா பேசிக்கான ஒரு பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாபில் ஜம்பின் பண்ணுங்கள். எதுவுமே முடியலனா ஒரு பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபில் ஜம்ப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நாலேஜ் கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிபிசி ஸ்பெஷலிஸ்ட்டில் ஃபர்தராக எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பிபிசிக்குள்ளே என்டர் ஆகணும். என்டர் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் புகுந்து விளாட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். எனக்கு மந்த்லி 20,000 30,000 35,000 கொடுத்தா தான் இந்த ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பக்காவாக டிமாண்ட் பண்ணலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதுதான் வந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக ஒரு பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது அப்படின்றதுக்கான வீடியோ. இதை தான் எக்ஸாக்டாக நான் பண்ணேன். இதை யார் வேணால் பண்ணலாம். லேர்ன் பண்ணணும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். அதில் உட்காந்து நோண்டி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா யார் வேணால் பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரணும், அப்படி இப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே. பாய்.